ஹாய் உறவுகளே, முதல்ல இந்த வீடியோ போட்டேன். பேக்ரவுண்டில் ஒரிஜினல் வாய்ஸ் வந்திருக்கும். பார்லர் கூட்டமாக இருந்துச்சு, அதுக்கு நடுவில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிருக்கேன். முந்தா நேற்று வாங்கிட்டு வந்த செட்டில் வந்து ஒரு டேமேஜ் மாதிரி இருந்துச்சு. அது டேமேஜ் மாதிரி தெரியுது அது ஃபோட்டோக்கு. அதனால் டேமேஜ் இல்லை, அது அந்த மாதிரி ஒரு டிசைனு ஆரத்தில் அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் கஸ்டமரும் கேட்பாங்க என்ன கட்டான மாதிரி இருக்குன்ட்டு. அதனால தான் போய் மாற்றிட்டு வந்துடலான்ட்டு நேற்று 6:15 அந்த மாதிரி கால் டாக்ஸி பிடிச்சிட்டு இவங்க காஞ்சனாக்கா கை தெரியுதுல்ல, காஞ்சனாக்கா என்னடா காஞ்சனாக்கான்னு சொல்கிறேன், பாய் கட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஒரு சிடி கிராஸ் ட்ரெஸ்ஸர். அப்புறம் இவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, 2017 ஃப்ரெண்டு. லைஃப் ஸ்டோரியில் இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு எபிசோடு இவங்கள வச்சு வரும். இவங்க எனக்கு நிறையா என் லைஃப்பில் நல்லது பண்ணியிருக்காங்க, என்னோடய மென்டர் மாதிரி. அப்புறம் அவங்க ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க சாயந்தரம். நான் தான் கோயம்புத்தூர் போகிற அவசரத்தில் இருந்தனால அவங்களையும் அள்ளி போட்டுட்டு அவங்க ரூம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் போட்டிருந்தாங்க. அவங்க பிஸ்னஸ் விஷயமாக வந்திருக்காங்க. அப்புறம் சரி அங்கேயே பக்கத்தில் செட்டிநாடு விருந்து அந்த ஹோட்டல் வந்து இவங்க ராணிஸில் தங்கியிருக்காங்க, அது பக்கத்துலேயே இருக்காமா. அங்கே நல்லா இருக்குது ஸ்ரீமா அப்படின்னாங்க. சரி நாங்கள் அங்கேயே வந்துடுறோம் அப்படின்ட்டு இவங்களை அங்கே இறக்கி விட்டுட்டு நாங்கள் பர்ச்சேஸ் போயிட்டு, இதான் செட்டிநாடு விருந்து, இதுதான் அந்த கடை பேர். அப்புறம் நாங்கள் நைட்டு 8:30 மணிக்கு போயிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது 10:30 மணி உறவுகளே நேற்று. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 28ஆம் வரைக்கும் பார்லர் செம பிஸி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸ், லைஃப் ஸ்டோரி போடுறேன்.